நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒரு கெட்டவன்ட்ட பவர் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா? உன் கண்ணு முன்னாடி ஒரு 41 பேரை ஈஸியாக கொலை பண்ண முடியும். அந்த கொலைக்கு உங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சாட்சியே இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி என்னால் அசால்ட்டாக தட்டி தூக்க முடியும். அந்த கொலையை தூக்கி ஒன்றுமே தெரியாத யாரோ ஒருத்தர் மேலே, அந்த கொலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மேலே பழியை தூக்கி போட்டு அவன் தான் கொலைகாரன், அவனால தான் அந்த கொலையெல்லாம் நடந்துச்சு, அவனால தான் அத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லி பழியை தூக்கி அப்படியே ஈஸியாக போட முடியும். இந்த கொலையை இவர் பண்ணலை, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளை மாதிரி யாராவது பேசணும்னு வச்சுங்களேன், அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு லாடம் கட்ட முடியும். இப்படி என்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா நான் என்ன வேணால் பண்ண முடியும். இந்த மக்களை அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ண முடியும். இந்த மக்களை காப்பாற்றுறேன்னு எவனா ஒருத்தன் வந்தால் அவனை தூக்கி படுகொடியில் போட்டு புதைக்க முடியும் அப்படின்ற திமிரில் ஒருத்தன் இருந்தாப்புல. அந்த ஆள் இன்றைக்கி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஆளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ அவருடைய சூழ்நிலை. எஸ், சிபிஐக்கு பயந்து ஆள் எங்கே போயிருக்காரு, என்ன ஆயிருக்காருன்னே தெரில. வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் QR கோட் இருக்குது, அதை பார்த்து என்ன பண்ணுவோம் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஜஸ்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றிக் கழகம் 2024 தளபதி ஆரம்பிக்கும் போது மற்ற கட்சிக்காரங்க, முக்கியமாக திராவிட கட்சிக்காரங்களாம் என்ன நினச்சாங்க, 10 1 11 11 அதில் இது ஒன்று அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய செல்வாக்கை நாளடைவில் பார்க்க இவங்க நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் மாநாடு, மக்கள் சந்திப்பெல்லாம் அவன் கூட்டம் அப்படியே அலமோதுறதை பார்த்து இவங்களால ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது? நம்ம 75 வருஷம் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா, ஒரு மாநாடு நடத்தினா அங்கே ஆட்கள் வர்றதுக்கு நம்ம காசு செலவு பண்ணி கூப்பிட்டு வரோம். இங்கே என்னடானா காசு செலவு பண்ணிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மதுரையில் மாநாடு வச்சா மலேசியாலேருந்து வர்றாங்க, விக்ரவாண்டியில் மாநாடு வச்சா விழுந்து போகிறாங்க. என்னடா நடக்குது, ஏது நடக்குது, நம்மளாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அழில் வந்துருச்சு. நம்மளாம் அரசியல் பழந்தன்னு கொட்டை போட்டு உட்காந்துருக்கான், நம்மளை சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, இந்த சின்ன பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்ற இந்த ஈகோ. ஐயோ, இதை இப்படியே விட்டோம்னா இந்த அதிகாரம் அவன் கையில் போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கொள்ளையடிச்சு வச்சதெல்லாம், நம்ம குடும்பத்துக்கு வச்சிருந்ததெல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவாங்களேன்ற அந்த பயம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது தெரியுமா, இவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிது. அதுதான் அவங்க தேர்ந்தெடுத்த இடம் கரூர். அந்த கரூரில் வச்சு மொத்தமாக கழுத்து அறுத்ததெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதிலிருந்தும் மீண்டு வந்தவர் தான் தளபதி. இதே மற்ற கட்சிக்காரங்க மாதிரி இல்லைன்னா ஒரு கோவப்படுற மாதிரி, இல்லை மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி தளபதி இருந்திருந்தாருன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கண்ணா பின்னான்னு பேட்டியை கொடுத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நான் பண்ணலாம் வைக்கலன்னு சொல்லி இந்நேரம் அது வேறு மாதிரி போயிருந்திருக்கும். கடைசியில் இவரை கண்டிப்பாக முடக்கி ஏதோ ஒரு கட்சியில் சேர வச்சுருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கவன், இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கவன், திருட்டு கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பாடா இவங்களை முடிச்சாச்சு, இன்னும் இந்த விஜய் வெளில வர மாட்டான், சைலண்ட் ஆயிடுவான். ஒன்று வெளில வந்தால் அவனை தூக்கி உள்ளே போட்டுடலாம், இல்லை பிரச்சனை பண்ணானா இவன் தான் பண்ணான்னு சொல்லி இவன் மேலே பழிய போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட எதிர்பார்க்காம இவர் செஞ்ச ஒரு விஷயந்தான் இவங்களுக்கே நீங்கள் ஆப்பு. அது என்னதுன்னா, இவர் சுப்ரீம் கோர்ட்டு போனது இவங்க பார்க்கல. நம்ம சூர்யா சொல்கிற மாதிரி எதிர்பார்க்கல இல்லை, நான் சுப்ரீம் கோர்ட்டு போவேன்னு எதிர்பார்க்கல இல்லை அப்படின்ற மாதிரி இவர் அங்கே போனது தான் இவங்களை வச்ச ஆப்பு. இவங்க எதிர்பார்க்கல இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவார். இந்த மாதிரி அங்கே கேஸை கொண்டு போயிட்டு இதற்கான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும், அதுவும் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமையில் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகளை கேட்குன்னு இவங்க எதிர்பார்க்கல. ஆனால் இதை விட இவங்க எதிர்பார்க்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு 2 பேர் சிபிஐ கேஸ் கேட்டு போட்டனால அந்த சிபிஐயும் சுப்ரீம் கோர்ட்டே அப்ரூவ் பண்ணி சிபிஐயோடைய சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட கொடுத்து அதன் மூலிமா இந்த கேஸை விவாதிக்கிறதா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டனால இவங்க எல்லாம் அப்படியே தலையில் ஆணி அடித்த மாதிரி
அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல 2 சைடுமே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு பார்த்து அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆக்ஷனும் தமிழக வெட்டிகளத்தை சார்ந்து மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய அந்த பக்கம் அரசாங்கத்து சைடில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மீடியா கூப்பிட்டாங்க, சட்டசபையில் பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் நீ என்ன பண்ணாலும் சரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது தெரியுமில்லடி அப்படின்ற நாத்தம் இப்போ வெளியில் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதிக்கு எப்படி வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பி தளபதி டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த 10 ரூபா பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. மற்றதுலலாம் வந்து கூவி மீடியா முன்னாடி உட்காந்து கூச்சம் போட்ட இந்த திருட்டு கும்பல் இந்த சிபிஐக்கு விசாரணை கூப்பிட்டான்ற விஷயத்த எந்த மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்களா? ஆனால் அது நடந்திருக்கு, அதான் உண்மை. இந்த திருட்டு பயலுக்கு அதை வெளியில் கொண்டே வரல. ஸோ இந்த சிபிஐலேருந்து சம்மன் வந்துருக்கணுன்னு இன்னைக்கு 10 ரூபா பாலாஜியோட நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பாரு, ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அந்த பையனால கத்துறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. ஆமாம், இப்படி தான் அவர் வந்து அழுது புலம்பிக்கிட்டு இன்றைக்கி ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். அதாவது நீங்கள் தான் தப்பே பண்ணலை, நீங்கள் தான் குற்றமே செய்யலை, உங்கள் சைட்லேருந்து எந்த தவறுமே இல்லை அப்படின்னு அரசாங்கத்தில் சட்டசபையிலேயே முதலமைச்சர் படிக்கிறார் அப்படின்னா அதுவும் ஒரு 10 ரூபா பாலாஜி ஃப்ராடு பையில காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சிபிஐ சம்மன் கொடுத்தா போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு அந்த சம்மனை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட 10 ரூபா பாலாஜினால முடியல. அதை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு, சம்மனுக்கு ஆஜாக மாட்டேங்கிறாரு, மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதை பற்றி எந்த மீடியாவும் போடல. ஆனால் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தளபதிக்கு சம்மன் அனுப்புனாங்க விசாரணைக்கு வர சொல்லி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2 நாள் தளபதி டெல்லிக்கு போனார் விசாரணைக்கு. அப்போ இந்த மீடியா எச்ச பயலுக என்னென்ன கட்டம் கட்டினாங்க, என்னென்ன பேசினாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய பெயரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவாங்க, விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளியாக இந்த இடத்துல பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லைவ் நியூஸ் வருது. ஏன்டா பிச்சைக்கார பயலுகளா, காலையில் சிபிஐயில் போய் உட்காந்து விசாரணை முடிஞ்சு வர்றது 5 மணிக்குன்னா உங்களுக்கு எப்படின்னா மத்தியானத்துலேயே இந்த நியூஸ் வந்துச்சு? சம்மன் கொடுத்துக்கிறாங்க, விஜய் அவர்களை வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு தொலைக்கிறாருங்க, அவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு, அவர் தான் வந்து முதல் குற்றவாளியை சார்ஜில் ஃபைன் போட போனாங்க, அவர் வந்து தனியாக லேட்டாக வந்தனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்படிலாம் இஷ்டத்துக்கு மீடியாவில் போட்டாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு அந்தளவுக்கு யோசிக்க தெரியாதுல்ல. ஓ உண்மையாக இருக்குமோ, ஐயோ சன் டிவிக்காரன் போடுறான் உண்மையாக இருக்கும், ஐயோ புதிய தலைமுறை போடுறான் உண்மையாக இருக்கும், நியூஸ் தமிழ் போடுறான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு யோசனை இருக்காது, சிந்திக்க மூளை இருக்காது. அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பத்திரிகைக்காரங்களாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சிபிஐ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கூட இவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? நம்ம மக்களுக்கு தான். ஸோ இந்த அளவுக்கு முட்டா போயில நம்மளை வச்சிருக்கனால தான் கண்ணு முன்னாடி 41 பேரை கொள்றாங்க, கள்ள தூக்கி போடுறாங்க, செருப்பு தூக்கி வீசுறாங்க, கலவரத்தை ஏற்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அந்த இடத்துல எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கண்ணு முன்னாடி லைவ் ஃபுட்டேஜ்லேருந்து எல்லா ஃபுட்டேஜுமே இருந்தும் மக்களாக நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சா? நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்போ புரியுதா அதிகாரத்தோட பவர் என்ன அப்படின்னு? அப்போ ஒருத்தன் கையில் அதிகாரம் இருந்துச்சுன்னா உன்னுடைய அன்று வேற கழட்டி ஓட விட்டு அடிமா அப்படின்றதான் உண்மை. நம்ம அவ்வளோ பேருமே சொன்னோம் இதுக்கு முழுக்க காரணம் அந்த ஊர் மக்கள்லேருந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தெரியும் இதுக்கு காரணம் 10 ரூபா பாலாஜி தானே. ஆனால் இதை வந்து இந்த அரசாங்கம் ஒத்துக்கவும் போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கீழே தானே இருக்காரு, அவங்க சொல்லி தானே செய்கிறாங்க. அப்படின்னும் போது இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் அப்படின்றது இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போனால் தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் அவ்வளோ இருக்கு. சின்ன ஒரு சாம்பிள் ஒன்று பாருங்களேன். இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியா எல்லாம் காமிச்சு அந்த பையன் யாருன்னே தெரியல, நீ சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க இருக்கு. எதுவுமே எதிர்த்து அந்த மாதிரி இல்ல. கூட்ட வேலை இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும். அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்து பின்னாடி இருந்து அங்க இருந்து தள்ளணும் நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேறனே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க இருக்கு. நானும் உயிர் பொழைச்சது நீங்க பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால உண்மையை உயிரோடு இருக்கிறது என்னால நம்பவே முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? காலை வச்சு நச்சு விதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்க. நான் உண்மையுமே அதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் பண்ண மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்க. யாருக்குமே போன் போகல. கேஎம்சிக்கு இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போனே போகல. எனவே
நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பொண்ணு எப்படி அழுதுகிட்டே உண்மையை சொல்லுது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து உண்மையை அங்கே சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ், ஏகப்பட்ட வீடியோஸை அங்கே இருக்கவங்களாம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அப்புறமா மக்களை சந்தித்து இந்த மீடியாக்காரங்க பேசுகிறதுக்கோ இல்லை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கோ ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க மக்கள் எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆகா, நம்ம ஏதாவது பேசணும் நம்மளுக்கு உள்ளே போட்டுருவாங்களேன்னு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. டிவிக்காக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஹெரால்டு ஃபெலிக்ஸ் ஆகட்டும், அப்புறமா வந்து சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டது இந்த கேடுகட்ட அரசாங்கம். அப்போ ஒரு அயோக்கியனை காப்பாற்றுறதுக்கு உன் கண்ணு முன்னாடி உன் மக்களை, நீ பாதுகாக்க வேண்டிய மக்களை, நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மக்களை உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கொண்டிருக்கான். அது நீ சொல்லி செஞ்சானா இல்லை அவனா செஞ்சானா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் செத்தது என்னமோ உன் மக்கள், உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அப்படின்ற கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சிகள் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாங்களா? ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளை வந்து கொள்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள்கிட்ட திருப்பி நீங்கள் நாட்டை கொடுத்தேன்னு வச்சுங்க, உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணி கொல்ல மாட்டான்னு நிச்சயம். ஆனால் அதுவும் நடந்துகிட்டு தானே இருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் ஒருத்தனை எப்படி கொண்டாங்கன்னு தெரியும்ல, அடித்து நெஞ்சில் ஆணியை இறக்கி எப்படிலாம் கொண்டாங்கன்னு பார்த்தீங்களா? அதை பற்றி எதாவது மீடியாவில் சொன்னாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒருத்தனை ஒழிக்கணும்னா அவனை பற்றி மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவனுடைய பர்சனல் லைஃப்பில் மூவ் பண்ண வச்சு நம்மளை ஃபுல்லாக அதுக்குள்ளே தலையை திணிக்க வச்சு இவங்க ஈஸியாக இந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. அதை தான் இவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போயே அதுதான் பண்ணுறாங்க. இப்போ திருப்பியும் தளபதி அவர்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தளபதி அவர்கள் ஆஜர் ஆகணும் அப்படின்ற சம்மனை வந்து சிபிஐ அனுப்பிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி தளபதி அவர்கள் போகிறாரா போகலையா அப்படின்றது போகலைன்ற மாதிரி தான் நான் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி திட்டமிட்டபடி ஒரு கேண்டிடேட்டோட செலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வர முடியாது, சம்மனை வந்து நான் இன்னொரு நாள் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தளபதிகள் ரிக்வெஸ்ட் பண்ணி மாற்றிட்டார். தளபதி அவர்கள் முதல்ல 2 வாட்டி சம்மன் எடுத்து கூட்டும் போது போகமாட்டேன்னு சொல்லி மறுக்கலை, சம்மனை அவாய்ட் பண்ணலை, பயப்படலை, அங்கே போய் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குது, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைடு விசாரணையாக இருந்தாலும் இதில் இன்னொரு மிகப்பெரிய அழுத்தம் என்ன தெரியுமா? என்டிஏல எப்படியாவது தளபதி இழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ மூலிமா அழுத்தம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அந்த அழுத்தமும் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறதா இருக்கட்டும், இல்லை திருப்பி சிபிஐ விசாரணைக்கு சம்மன் கொடுத்து விஜய் அவர்களை கூப்பிட்டதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மேலேருந்து ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த அழுத்தம் மூலிமா இவர் எப்படியாவது பிஜேபி அதாவது என்டியில் வந்து சேர்த்துற முடியாதா அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத வகையில் டோட்டலாக தைரியத்தோட ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் யாருன்னா நம்மளாம் அவர் கூட நிற்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் இன்றைக்கி அவர் மேலே இவங்க வைக்கக்கூடிய பர்சனல் அவதூறை நம்ம ஆர்வமாக பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவர் யார் கூட போகிறாரு, அவர் யார் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கார், இவங்க சொல்கிறது உண்மைதானா, இது நியாயம்தானா, பொண்டாட்டி புள்ளியை பார்க்காம வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே கோபப்பட்டு இவர் மேலே வந்து வெறுப்பை உண்டாக்கிட்டு இவரெல்லாம் ஒரு தலைவரா, இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு தேவையான முட்டாள்தனமாக நம்ம யோசிச்சோம்னா நமக்கு கிடைக்க போகிற தலைவர்கள் யார் தெரியுமா? 10 ரூபா பாலாஜியும் இப்போ அந்த 10 ரூபா பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளும் தான். ஸோ இந்த கட்சிகள் தான் வேணும், நம்மளை கொல்றோம் தான் வேணும், நம்மளை குழியில் போட்டு புதைக்கிறோம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க பின்னாடி போங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 21 கட்சிகள் 26 கட்சிகளை இவங்க ஒன்றா வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆள் எதுக்குறாங்க, அந்த பக்கமும் ஏகப்பட்ட கட்சிகளை வச்சுட்டு இவர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த கட்சிகளும் இன்றைக்கி யார் எதிர்க்குது? தளபதி ஒருத்தர் தான் இருக்குது. தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழர்களுக்காக வந்த நாம் தமிழர் அப்படின்னு அந்த கட்சியும் இன்றைக்கி யார் எதுக்குது? அவங்களும் தளபதி தான் எதிர்க்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்க பொலிட்டீஷியன்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டீஷியன்ஸ் ஒத்த ஆளை எதுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கோன்றது தான். அது அவங்களுக்கு பிடிக்கலை, நம்மளை அவர்கிட்ட தூரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர் கூட நிற்கிறதா இல்லை கை விடுறதா அப்படின்றத இனி வரும் காலங்களில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் அவருடைய அரசியல் பார்வை மேலே வைங்க. அதை விட்டு அவசியம் இல்லாத அவருடைய வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா நம்ம வீணாக போயிடுவோன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye bye.